ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தெய்வீகமான காரியங்களை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இப்பேற்பட்ட காரியங்களை மறுபடியுமாக நீர் எங்களுக்கு கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் எல்லா முயற்சியுடன் கற்றுக்கொள்ள தேவதாமை கிருபை செய்யமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1909 வருஷத்துல கேட்கப்பட்ட ஒரு நல்ல கேள்வி, நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேள்வி. கேள்வியை படிச்சிடலாம். கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுதல் மற்றும் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுதல், இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தயவு செய்து விளக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்டிஃபிகேஷன் த்ரூ பிளட் ஆஃப் லார்ட் ஜீசஸ், அதுக்கப்புறமா உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது சான்டிஃபிகேஷன் த்ரூ பிளட் ஆஃப் கவனன்ட் அப்படின்னு சொல்றாரு. 2 பாயிண்ட் புரியுதா கேள்வி? முதல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுதல், அதுக்கப்புறமா உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுதல், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை பதிவு செய்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இதை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம கிட்ட. அந்த பதிலை படிக்கலாம். கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தம் அல்லது மரணம் பாவத்திற்கான தண்டனையை செலுத்தியது என்றும், கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தம் அல்லது மரணம் பாவத்திற்கான தண்டனையை செலுத்தியது என்றும், தேவனுடைய கிருபையினால் பெந்தெகோஸ்தே நாள் முதல் அந்த இரத்தம் பயன்படுத்துதலை யாரெல்லாம் பெற்று, அதாவது தேவனுடைய கிருபையினால பெந்தெகோஸ்தே நாள்ல இருந்து அந்த இரத்தத்தை அவர் அப்ளை பண்ணிட்டு இருக்காராம், பயன்படுத்திட்டு இருக்காராம். அதை யாரெல்லாம் பெற்று இதனுடைய நிபந்தனைகளுக்கு கீழ் வருகிறார்களோ அந்த விசுவாச குடும்பத்தார் என்று நாம் உணர்கிறோம் என்ற அர்த்தத்தில் தான் கர்த்தர் இயேசுவின் இரத்தம் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த லைன் நமக்கு சரியா புரியல, திரும்ப படிக்கலாம். கேள்வி கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுதல், உடன்படிக்கையின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுதல், என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தம் அல்லது மரணம் பாவத்திற்கான தண்டனையை செலுத்தியது என்றும், தேவனுடைய கிருபையினால் பெந்தெகோஸ்தே நாள் முதல் அந்த இரத்தம் பயன்படுத்துதலை யாரெல்லாம் பெற்று இதனுடைய நிபந்தனைகளுக்கு கீழ் வருகிறார்களோ அந்த விசுவாச குடும்பத்தார் என்று நாம் உணர்கிறோம். யாரெல்லாம் இந்த நிபந்தனை கீழ் வராங்களோ அவங்க அந்த விசுவாச குடும்பத்தார் என்று நாம் உணர்கிறோம் என்ற அர்த்தத்தில் தான் கர்த்தர் இயேசுவின் இரத்தம் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் இல்லையா, அது எந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் பெந்தெகோஸ்தே நாள்ல இருந்து இந்த இரத்தத்தை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறார், பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதை தேவனுடைய கிருபையினால யார் யாரெல்லாம் பெற்று
அந்த இரத்தத்தினுடைய நிபந்தனைகளுக்கு கீழ் வராங்களோ. அப்ப அந்த இரத்தத்தினுடைய நிபந்தனை என்னது? பரிசுத்தமான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்துக்குள்ள நம்ம அதுல வர்றது. இது போல பல காரியங்கள் நமக்கு தெரியும். அதான் அந்த நிபந்தனைக்குள்ளாக வருகிறார்களோ அவர்களை பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர் சொல்றாரு, அந்த விசுவாச குடும்பத்தார் என்றும். அப்ப நல்ல கவனிங்க, யார் யாரெல்லாம் அந்த நிபந்தனைகளுக்குள்ளாக வருகிறார்களோ அவர்கள் அந்த விசுவாச குடும்பத்தார் என்று நாம் உணர்கிறோம். ஸோ இந்த அர்த்தத்தில் தான் நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலில் சொல்லப்பட்ட அந்த கேள்விக்கான பதில இங்க சொல்லியிருக்காரு. அதனால நிதானமா அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு புரியுது. என்ன கேள்வி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுதல் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதுக்கான ஒரு கட்ட பதில இங்க சொல்லியிருக்கார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது அல்லது மரணமானது அந்த பாவத்திற்கான தண்டனையை செலுத்தியது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த இரத்தமானது தேவனுடைய கிருபையினால பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து அது அப்ளை பண்ணப்படுகிறது அல்லது பயன்படுத்தப்படுகின்றது. அதை என்னுடைய கிருபையினால யார் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் அந்த இரத்தத்தினுடைய நிபந்தனைகள் கீழ் வராங்க. அப்படி வரவங்க தான் அந்த விசுவாச குடும்பத்தார் என்று நாம் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அர்த்தத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப எந்த அர்த்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது இந்த இடத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றோம். எந்த அர்த்தத்தினால நாம நீதிமான்களாக்கப்படுகின்றோம் தற்போது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் விசுவாச குடும்பத்தார் அப்படின்னு அர்த்தத்தினாலதான் நம்ம இப்ப நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோன்றதை சொல்றார். தற்காலத்தில் இது சபை வழியாக கடந்து செல்லப்பட்டு, தற்காலத்தில் இது சபை வழியாக கடந்து செல்லப்பட்டு பிறகு இஸ்ரேல் வழியாக இறுதியில் மனுக்குல உலகத்துக்கு சென்றடையும். எது? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீதிமானாக்கப்படக்கூடிய ஒரு காரியமானது விசுவாச குடும்பத்தார் அப்படின்ற அர்த்தத்துக்குள்ளாக தான் அது செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த காரியமானது தற்காலத்துல சபை மூலமாக எடுத்து செல்லப்பட்டு எங்க போயிடுதுன்னா இஸ்ரேலுக்கு போயிடுது, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில போயிடுது, அவர்கள் மூலமாக உலகத்துக்கு போயிடுது. அதனாலதான் நமக்கு எபேசியர்லாம் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த வசனமானது இங்க பொருத்தமா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப சிம்பிளா பார்க்கும் பொழுது தற்காலத்துல நம்ம எல்லாம் விசுவாச குடும்பத்தாராக இருக்கிறோம். எதன் அடிப்படையிலனா அந்த இரத்தத்தை நாம் அதனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாம் விசுவாச குடும்பத்தாராக இப்போ வந்திருக்கிறோம். இந்த காரியமானது சபையின் மூலமாக தற்போது இஸ்ரேலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அவங்க மூலமாக உலகத்துக்கு போகுது. இப்படியாக எல்லாருமே ஒரு முழு குடும்பமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றத இங்க சொல்றார். ஸோ கண்டினியூ பண்ணலாம். தற்காலத்தில் இது சபை வழியாக கடந்து செல்லப்பட்டு பிறகு இஸ்ரேல் வழியாக இறுதியில் மனுக்குல உலகத்துக்கு சென்றடையும். ஆனால் மீட்பின் பலன் அனைத்தும் கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தத்திலிருந்து தான் முன்னே தொடங்கியது. முக்கியமான ஒரு பாயிண்ட் எங்க சொல்ல விரும்புகிறார். ஆனால் இப்படி சபை மூலமாக இஸ்ரேல் மூலமாக உலகத்துக்கு கடந்து போகக்கூடிய காரியமானதை கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். ஆனால் மீட்பின் பலன் என்பது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது இங்க வலியுறுத்துறார். திரும்ப படிக்கலாம். ஆனால் மீட்பின் பலன் அனைத்தும் கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தத்திலிருந்து தான் முன்னே தொடர்கிறது. இது மனுஷ சுபாவத்துக்கு நம்மை நீதிமான்களாக்குகிறது. ஸோ முக்கியமான வேலிட் பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப ஆழமா அநேகருக்கு புரிஞ்சிடும்.
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அதனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் ஏற்றுக்கொண்டதுனால நாம மனுஷ சுபாவத்துக்கு நம்மை நீதிமானாக்குகிறது. அந்த இரத்தமானது மனுஷ சுபாவத்துக்கு நம்மை நீதிமானாக்குகிறது. யாரும் ஆவியின் சுபாவத்துக்கு நீதிமானாக்கப்படவில்லை. பார்த்தீங்களா, வித்தியாசத்தை கொண்டு வராருங்க. யாரும் ஆவியின் சுபாவத்துக்கு நீதிமானாக்கப்படவில்லை, அல்லது நீதிமானாக்கப்படுதல் வழியாக இதை கொடுத்ததில்லை, அல்லது நீதிமானாக்கப்படுதல் வழியாக இதை கொடுத்ததில்லை. எதுனா ஆவியின் சுபாவத்தை. அப்ப அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம நீதிமானாக்கப்பட்டக்கூடிய ஒரு காரியமானது நம்ம மனுஷ சுபாவத்துக்கு தான் அது நீதிமான்களாக மாற்றிருக்கிறது, ஆவின் சுபாவத்துக்கு அல்ல. அப்போ இந்த ஆவின் சுபாவமானது மிக மிக ஜாக்கிரதையா நம்ம கவனிச்சுக்கணும். பின்னாடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப திரும்பவும் அந்த லைனை படிச்சிடுறேன். யாரும் ஆவியின் சுபாவத்துக்கு நீதிமானாக்கப்பட்டதில்லை, அல்லது நீதிமானாக்கப்படுதல் வழியாக இதை கொடுத்ததில்லை. எதை கொடுத்ததில்லை? ஆவியின் சுபாவத்தை கொடுத்ததில்லை. நீதிமானாக்கப்படுதல் என்பது சரி பண்ணப்படுதலை அடையாளப்படுத்துகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா சரி பண்ணப்படுதல், சமநிலைப்படுத்துதல், உண்மையாக்குவது என்றுதான் அர்த்தம். சரிங்களா? அப்போ அது ஒரு ஆவின் சுபாவத்தை உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணலன்னா அதை வைக்கலன்ற மாதிரி அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சகல உலகமும் கண்டனம், அநியாயம், அநீதியின் கீழ் உள்ளது. சகல உலகமும் கண்டனம், அநியாயம், அநீதியின் கீழ் உள்ளது. பூரணமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களாக தேவனிடத்திற்கு திரும்ப, பூரணமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களாக தேவனிடத்தில் திரும்ப அவர்களுக்கு தேவைப்படுவது நீதிமானாக்கப்படுதல் ஆகும். அருமையான அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் விளக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே கடந்த நாட்கள்ல தெளிவா படிச்சிருக்கிறோம். அந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் மூலமாக தேவன்கிட்ட எப்படி வர்றதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்ப தேவன் கிட்ட ஒருத்தர் மறுபடியுமாக திரும்பி வரணும் அப்படின்னா, பூரணமாக திரும்பி வரணும் அப்படின்னா நீதிமானாக்கப்படுதல் தேவைப்படுகின்றது. இது ஒரு மனுஷ சுபாவத்தை தான் எங்கிட்ட உண்டாக்குதே தவிர இது ஆவிக்குரிய சுபாவத்தை கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு. சரிங்களா? திரும்ப படிச்சிடுறேன். பூரணமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களாக தேவனிடத்திற்கு திரும்ப அவர்களுக்கு தேவைப்படுவது நீதிமானாக்கப்படுதல் ஆகும். இந்த யுகத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீதான விசுவாசம் மூலமாக அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். அப்ப இந்த யுகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள, அதாவது அந்த இரத்தத்தின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாக தான் அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா புரிய வச்சிட்டாரு. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க, புரிஞ்சிடும். இப்போது பாருங்க, நமக்கு கேள்வியுடைய இரண்டாம் பாகம் மறந்துடக்கூடாது. கேள்வி என்னது? நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுதல் ஒண்ணு, உடன்படிக்கையின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன வித்தியாசம்? அதான் கேள்வி. சரிங்களா? இப்ப திரும்பவும் இப்பொழுது இந்த கேள்வியின் மறுபகுதி, உடன்படிக்கையின் இரத்தம் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவது என்பது என்ன? நாம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். மத்தேயுல அந்த பந்தியில உட்கார்ந்திருக்கும் போது பேசியிருப்பார் அவர். நல்லா கவனிச்சுக்கலாம். நாம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். இது சான்டிபிகேஷன். ஏற்கனவே பார்த்தது ஜஸ்டிபிகேஷன், ஏற்கனவே பார்த்தது நீதிமானாக்கப்படுதல், இப்ப பார்க்கறது பரிசுத்தமாக்கப்படுதல். வித்தியாசம் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும் பொழுதுதான் நாம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஏனெனில் இது
புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் வரும் வாய்ப்பு அல்லது சலுகை. ஏனெனில் ஏனெனில் இது புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் வரும் வாய்ப்பு அல்லது சலுகை. கர்த்தர் கிறிஸ்துவின் பலியுடனான உறவுக்குள் வரும் சலுகை ஆகும். எது? அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம உள்ள வரலாம். இப்போ கேள்வியுடைய 2ஆம் பாகத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னார். கேள்வி 2ஆம் பாகம் என்ன? பரிசுத்தமாக்கப்படுதல். நாம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். ஏனெனில் புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் வரும் வாய்ப்பு, புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் வரும் வாய்ப்பு அல்லது சலுகை கர்த்தர் கிறிஸ்துவின் பலியுடனான உறவுக்குள் வரும் வாய்ப்பு ஆகும். கர்த்தர் கிறிஸ்துவின் அந்த பலியுடனான உறவுக்குள் வரும் வாய்ப்பு ஆகும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? சொல்லிட்டு எப்படி கர்த்தர் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நம்முடைய ஜீவன்களை ஜீவ பலியாக தேவனிடம் பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், நம்முடைய ஜீவன்களை தேவனிடம் பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தம் மூலமாக இப்போது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாயிண்ட் இந்த இடத்துல புரியுதா? நம்மளுடைய ஜீவனை பிதாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளணும். அது எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா, பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாகவும் அவர் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நமக்கு இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுதல் கட்டாயமா தேவை. இந்த நீதிமானாக்கப்படுதல் நமக்கு இப்ப இல்லை அப்படின்னா நம்மளை தேவன் ஏத்துக்க மாட்டார். நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்தது, எதற்காக ஏன் இதை நாம் செய்ய வேண்டும்? எதற்காக ஏன் இதை நாம் செய்ய வேண்டும்? பதில் தெரியும். இதனால் ஒரு அருமையான விளக்கங்களை கொடுத்திருக்கார். அவருடைய பாடுகளில், அவருடைய பலியில் நாம் பங்கு பெறுவதற்கு. எதற்காக இப்ப நம்ம இதை செய்யணும்? எதற்காக ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பாடுகளில், அவருடைய பலியில் நாம் பங்கு பெறுவதற்கு. ரொம்ப பர்ஃபெக்டான விளக்கத்துக்குள்ள உள்ள என்ட்ராரு. எதுக்கான விளக்கம் இது? 2வது பகுதி கேள்வியில என்ன? 2வது பகுதி கேள்வியில உடன்படிக்கையின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுதல், அதுதான் 2வது பாகம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய பாடுகளில், அவருடைய பலியில் நாம் பங்கு பெறுவதற்கு, அவருடைய மாம்சத்தில் இப்பொழுது அங்கங்களாகும் பங்கை பெறுவதற்கு மற்றும் பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க இஸ்ரேலுடன் தொடர்புடையதும் புதிய உடன்படிக்கையை முத்திரைப்பதுடன் தொடர்புடைய வகையில் நம்முடைய ஜீவனை அல்லது நம்முடைய இரத்தத்தை அவருடன் ஒப்பு கொடுப்பதில் பங்கு பெறுவதற்காகவே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். டீட்டெயிலான விளக்கம் கொஞ்சம் பெருசா இருக்குது. இன்னும் அருமையா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நிதானம் புரிஞ்சுக்கலாம். இப்ப நாம ஏன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு லேயர்ல கொண்டு வரும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய ஜீவனை பிதாகிய தேவன் பரிசுத்தமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கொண்டு போய் நிக்க வைக்கணும். அப்படின்னா ஆண்டோட இரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கப்படணும். இதை ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது, அவருடைய பாடுகள்ல நாம் பங்கு பெறணும், பலியில எனக்கு பங்கு பெறணும், சரீரத்துல அங்கமாக மாறணும், ஒட்டுமொத்த உலகத்தை ஆசீர்வதிக்கணும். அதனால இஸ்ரேலுடன் தொடர்புடைய அந்த புதிய உடன்படிக்கைய அதை முத்திரிக்கணும், அதை செயல்பாட்டுகளை கொண்டு வரணும்.
இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா தற்போது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்த முக்கியமான காரணத்தை என்ன பண்ணிட்டாருன்னா உள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், சரிங்களா? அடுத்தது திரும்பவும் ஒரு டைம் படிச்சிடலாம். எதற்காக, ஏன் இதை செய்ய வேண்டும்? எதை செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, நீதிமானாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இதை எதற்காக, ஏன் செய்யணும்? அதான் கேள்வி. அவருடைய பாடுகளில், அவருடைய பலியில் நாம் பங்கு பெறுவதற்கு, அவருடைய மாம்சத்தில் இப்போது அங்கங்களாகும் பங்கை பெறுவதற்கு, மற்றும் பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க, இஸ்ரேலுடன் தொடர்புடையதும் புதிய உடன்படிக்கையை முத்திரைப்பதுடன் தொடர்புடைய வகையில் நம்முடைய ஜீவனை அல்லது நம்முடைய இரத்தத்தை அவருடன் ஒப்புக்கொடுப்பதில் பங்கு பெறுவதற்காகவே, நம்முடைய இரத்தத்தை அவருடன், இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய இரத்தத்தை அவருடன் ஒப்புக்கொடுப்பதில் பங்கு பெறுவதற்காகவே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இது மிக முக்கியமான கேள்வியாகும். இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேனா என்று நிச்சயமாக கூற முடியவில்லை. அவருக்கே இந்த விஷயம் இருக்குது, சரிங்களா? அப்போ நமக்கெல்லாம் எம்மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நமக்குன்றத விட எனக்கெல்லாம் எம்மாத்திரம் இதை புரிய வைக்கிறதுல நமக்கு தெரியல, சரிங்களா? இது மிக முக்கியமான கேள்வியாகும். இதை நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேனா என்று நிச்சயமாக கூற முடியவில்லை. பட் இவர் சொன்ன விளக்கத்தை பார்க்கும்போது எனக்கு படிக்கணும் புரிஞ்சிருச்சு, தெளிவா சொல்லிக்கார் சகோதரர். இதை தெளிவாக பார்க்காதவர்கள் எல்லோரும் உங்களுடைய கைகளை தயவு செய்து உயர்த்துங்கள். தெளிவா பார்க்க முடியாதவங்க தயவு செய்து கை தூக்குங்கன்னு சொல்றாரு. மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு போலக்கு. ஒருவரும் கை தூக்கவில்லை. அப்போ புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே, சரிங்களா? நல்லது, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கூட இப்படிதான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? எல்லாரும் வந்து புரியலன்னா கை தூக்கிடுவீங்க. நிதானமா கேளுங்க, புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். யாரும் கை தூக்க மாட்டீங்க, புரியலன்னு சொல்லி கை தூக்க மாட்டீங்க. என்ன சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேள்வியுடைய 2ஆம் பாகம் என்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன அப்படின்றது 2ஆம் பாகம். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும் பொழுது, நாம வந்து புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். நீதிமாக்கப்படுதல் கிடையாது, பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். ஏனெனில் புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் வரும் வாய்ப்பு அல்லது சலுகை அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பலியினுடன் தொடர்பு, உறவுக்குள் வரும் சலுகையாகும். எது புதிய உடன்படிக்கையின் மூலமாக நாம பரிசுத்தமாக்கப்படுதல்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியினுடன் இருக்கக்கூடிய உறவுக்குள் வரக்கூடிய சலுகை தான் இப்ப நமக்கு. இது நம்ம சாதாரண வார்த்தைகள்ல ஏற்கனவே பழகி இருக்கோம். அவர் கூட பாடுபடக்கூடிய அருமையான வாய்ப்புக்குள்ள உள்ள என்ட்ரா இருக்கிறோம். இதுதான், வேற எதுவும் கிடையாது, சரிங்களா? சோ இப்படி வருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணார் பின்னாடி. ஏன் அப்படின்னா, அவருடைய பலியில பாடல பங்கு பெறது, ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்றதுன்னா ஆசீர்வதிக்கிறது. அப்போ இஸ்ரேலுடன் தொடர்புடைய அந்த புதிய உடன்படிக்கையை முத்திரைக்கிறதுக்கு, இப்படி நான் வந்து என்னுடைய இரத்தத்தை அவரோட கூட பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கறதுக்கு, இப்படிலாம் வந்து நான் நீதிமானாக்கப்பட வேண்டியது அவசியம்ன்றது சொல்லி காமிச்சார், சரிங்களா? என்னுடைய இரத்தத்தை அவருடன் ஒப்பு கொடுப்பதில் பங்கு பெறுவதற்காகவே நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னாரு. இது புரிஞ்சிருச்சு நமக்கு, சரிங்களா? கடைசி பாயிண்ட். ஆனால் இந்த கேள்வியை வலியுறுத்தும் வகையில் ஒரு முக்கியத்துவம் உள்ளதாக இருப்பதால் நான் சொல்லுகிறேன். ஆனால் ஏற்கனவே கேட்ட கேள்விய, ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டாங்க? இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுகிறது, உடன்படிக்கையின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த கேள்வியை வலியுறுத்தும் வகையில் இது முக்கியத்துவம் உள்ளதாக இருப்பதால் நான் சொல்லுகிறேன். நீதிமானாக்கப்படுதல் கர்த்தர் இயேசுவின் ரத்தம் மூலமாக வருகிறது. சிம்பிளா சம்மரைஸ் பண்றாரு பாருங்க. நீதிமானாக்கப்படுதல் கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக வருகிறது. புதிய உடன்படிக்கையை முத்திரிப்பதற்கு
நம்முடைய இரத்தத்தை ஊற்றுதல் அல்லது பழைய சரீரம் மரணமடைதல் தொடர்பாக அவருடன் பாடுபடும் போது நமது சலுகையின் வழியாக பிரசுத்தமாக்கப்படுதல் வருகிறது. நமது சலுகையின் வழியாக பிரசுத்தமாக்கப்படுதல் வருகிறது. என்ன சலுகைனா என்னது? அவரோடு கூட பாடுபடுறது தான் நம்முடைய சலுகையே. அது வழியாக எது வருது? பிரசுத்தமாக்கப்படுதல் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. பாருங்க, அந்த கடைசி லைனை கவனிக்கும் போது, புதிய உடன்படிக்கை முத்திரிக்கப்படாவிட்டால் அப்பொழுது நீங்களும் நானும் கர்த்தர் இயேசுவுடன் நம்முடைய ஜீவன்களை ஒப்படைக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்ப நமக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது மாதிரி புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நாமளும் அவர் கூட சேர போறோம். அப்ப இந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஒரு நமக்கு ராபோஜன பந்தியில உட்கார்ந்துருக்கும் போது மத்தேயு 26-28 சொன்னார். இது ரத்தமா இருக்குது, புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்குது, வாங்கி நீங்க பானம் பண்ணுங்களான்னு சொன்னார். அப்போ அவருடைய பாடுகள்ல பங்கு பெறுவது நமக்கான சலுகை. இதெல்லாம் நம்ம பங்கு பெறும் பொழுது புதிய உடன்படிக்கை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அங்க ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும், செயல்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஆசீர்வாதத்துக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. புதிய உடன்படிக்கை முத்திரிக்கப்படாவிட்டால் நம்முடைய ஜீவனங்களை ஆண்டவர் கூட நம்ம ஒப்படைக்கும் வாய்ப்பே இருந்திருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த கடைசி லைன்ல இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுதல் அந்த காரியமானது என்னை பிதாகே தேவனுக்கு முன்பாக நிக்க வச்சிரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா பரிசுத்தமாக்கப்படுதல், புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா எனக்கான சலுகை என்னன்னா அவர் கூட பாடுபடுறது. அப்படி படும்பொழுதுதான் நான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். அப்படி பரிசுத்தமானால் மட்டும்தான் புதிய உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகும், அவ்வளவுதான். இதுதான் இடத்துக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுதல் வேற, உடன்படிக்கை ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுதல் அடுத்த பகுதி, வாழ்க்கையோடைய 2வது பகுதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்களை அநேகமாக நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாக தியானிப்போம். அதுக்கு தேவன் கிருபை செய்வார் என்று நம்புகின்றோம். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.